வணக்கம், இது உங்கள் பிளாக்ஸி. ஆக்சுவலாக 1 வீக்காக உடல்நிலை சரியில்லாதனால வீடியோவே போட முடியல. ஆனாலும் தென் மாவட்டங்களில் இந்த தேர்தல் நிலவரங்கள், இந்த கள நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேசிட்டா இருந்தேன். என்னோட சொந்தக்காரங்க வெவ்வேறு தொகுதியில் இருக்கிறனால அங்கே என்ன மாதிரியான வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு இருந்தேன். டிஎம்கே சார்பாக நிற்கக்கூடிய சில எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் அவங்க ரொம்ப அயற்சியாக இருந்தாங்க. பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சாரம்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும்போது கூட என்னை ஃபோன் அட்டன் பண்ணி எனக்காக ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வின்னிங் பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது, என்ன மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க இவங்ககிட்ட இருந்து அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, ஒரு சில சொந்தக்காரங்க இல்லை நண்பர்கள் சொன்னது அப்படின்னா, திமுக அதிமுகக்கு இந்த தடவை எங்கள் ஓட்டு கிடையாதுங்க, புதுசாக வர்ற இந்த தாவேகா விஜய் அவர்களுக்கு தான் கொடுத்து தான் பார்ப்போமே, அவங்களுக்கு தான் இந்த தடவை எங்களோட ஓட்டு அப்படின்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட நான் எதுவுமே பெருசாக கேம்பெயினோ இல்லை கன்வின்சிங்காக எதுவுமே நான் பேசலை. நான் சொன்னது என்ன அப்படின்னா, புதுசாக கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்து 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளை 50 வருஷத்துக்கு பின்னாடி இழுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா பெரிய செயல் திட்டம் விஜய்க்கு இல்லை. அதனால் யோசிச்சு ஓட்டு போடுங்க. சரி, ஓகே, விஜய் என்னங்க செஞ்சிடுவார் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தெரிலங்க அப்படின்னாங்க. அது விஜய்க்கே தெரிலங்க, அதனால் யோசிச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னேன். அதை தாண்டி திமுகவுக்கு மட்டுமே ஓட்டு போட்டுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை அதிமுக திமுகக்குன்னு ஸ்விங் ஓட்டர்ஸ் இருப்பாங்களா அவங்களா இருக்கட்டும், அவங்க ஒரு சிலர் இந்த முறையும் திமுக அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான சில பாயிண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க. அது எனக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த முறையும் திமுகவை ஆதரிக்காத, அதனால் அதையும் அப்படியே தூக்கி வச்சிடலாம். இப்போது என்னோட மிக நெருங்கிய ரத்த சொந்தங்கள் சொன்னது ஒரு சிலர், அதிமுகக்கு என்னுடைய ஓட்டு அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அவங்க விவசாயிகள் தான், மோடியோட கவர்மெண்ட் தானே 6000 ரூபாய் கொடுக்குது, அதனால் எங்களோட ஓட்டு இந்த முறை அதிமுகக்கு தான் அப்படின்னாங்க. ஐ திங்க் 2000 3 டேர்மாக 6000 ரூபாய் இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுற அந்த காசு தான் அவர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் 6000 ரூபாய் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் இந்த விவசாயம் இல்லாத காலகட்டம் இருக்கும்ல, பீரியட்ஸ், அதில் இந்த 100 ரூபாய் வேலை திட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கிற ஒன்று தான். அதை இந்த பிஜேபி அரசு குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்கிறத பற்றி அவங்களுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல. அவங்க வீட்டில் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கொண்டு வந்தது இந்த அதிமுக அப்படிங்கிற அவேர்னஸும் அவங்களுக்கு இல்லை. பெரும்பான்மையாக அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பெரும்பான்மையாக அவேர்னஸ் இல்லை. அப்படிங்கிறப்போ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். டீலிமிட்டேஷன்ஸை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது, மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ இந்த தேர்தல் சமயம் நெருக்கடி அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ கொண்டு போக முடியாது, இதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். இதில் சில பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இது என்ன பாராளுமன்றம் எலெக்ஷனா, இது சட்டசபை தானே அப்படிம்பாங்க. என்ன எலெக்ஷனாக இருக்கட்டும், எப்போ வேணால் இருந்துட்டு போட்டும், திரும்ப திரும்ப நம்ம பேச வேண்டியது, எந்த காரணத்துக்காகவும் எந்த முகத்தோடையும் பிஜேபி உள்ளே வந்துடவே கூடாது தமிழ்நாட்டுக்குள்ளே. அது சட்டமன்ற எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அது பாராளுமன்ற எலெக்ஷனாக இருந்தாலும் சரி. டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். அதாவது மறுசீரமைப்பு அப்படின்னா என்ன, இந்த மறுசீரமைப்புனால இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ தொகுதிகள் இருக்குது, இன்னுமே எவ்வளோ தொகுதிகள் வரும், அதை தாண்டி பிஜேபி ஆளும் மாநிலங்களான டபுள் என்ஜின் மாநிலங்களான பீகாராக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், கண்ணை மூடிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடுற அந்த மாநிலங்களில் எவ்வளோ தொகுதிகள் அதிகரிக்கப்படும். அஃப்கோர்ஸ் அது மக்கள் தொகை, அதுக்கப்புறம் பரப்பளவு, லேண்ட்ஸ்கேப், இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் இருந்தாலும் அந்த மாதிரியான கணக்கெடுப்பை எடுத்தாங்களா, எப்படி கொடுக்க போகிறாங்க, அப்படி அதிகமான தொகுதிகளை இந்த மாதிரியான வட மாநிலங்களில் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே தென்னிந்தியாவுக்கு என்ன ஆகும், அவங்களுடைய அதிகாரம் எவ்வளோ குறைக்கப்படும், அதிகாரம் குறைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றியான புரிதலை ஓரளவுக்கு ஏற்படுத்த முடிஞ்சிச்சுனாலும் இது நம்ம திரும்ப திரும்ப தான் பேசணும். இது சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா அப்படிலாம் பார்க்க முடியாது. எந்த தேர்தலையும் இந்த அதிமுக ஜெயிக்கக்கூடாது. எவ்வளோக்களோ அவங்க தொகுதியை இழக்கிறாங்களோ அவ்வளோக்களோ நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப பேசணுங்கனால அதை பற்றி பேசினேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது திமுக எம்எல்ஏ அவர்கிட்ட நம்ம கால் பண்ணி பேசும்போது மக்களுடைய தேவை என்னதான் இருந்துச்சு, உங்ககிட்ட என்னென்ன கோரிக்கையை வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது பெரும்பான்மையாக கிராமப்புறங்களில் உள்ள தொகுதிகள் அந்த மக்கள்லாம் எங்களுக்கு பஸ் ஸ்டாப் வேணும், விளக்குகள் இல்லை பஸ் ஸ்டாப்லேருந்து ஊருக்குள்ளே நடந்து வர இடத்துல, அப்புறம் என்ன மயானம், இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தேவையாக இருக்கே தவிர அவங்களுக்கு அதிபயங்கரமான இந்த பிஜேபியோடைய செயல் திட்டங்கள் எதுவுமே பெருசாக அவங்க பாதிப்பாக உணரலை. அதை பெருசாக அவங்க கோரிக்கையாகவும் வைக்கல. நீங்கள் தான் கட்டாயம் வரணும், நீங்கள் இதெல்லாம் கொண்டு வாங்க, இதெல்லாம் பேசுங்க அப்படின்னு அவங்க எந்த கோரிக்கையும் வைக்கல. முக்கியமாக இது நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் மக்கள் எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்கிற மாதிரி சட்டமன்ற தேர்தலாகவே இருந்தால் கூட குறைஞ்சபட்சம் இந்த அதிமுக வரக்கூடாது அப்படின்லாம் இல்லை. ஏன்னா அவங்களோட தேவைகளே ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களுக்கு
நிறைய விஷயங்கள் அறியாமையில் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இந்த 6000 ரூபாய் திட்டம் அப்படிங்கிறது மோடி பிஜேபி கவர்மெண்ட் ஒரு பக்கம் அனௌன்ஸ் பண்ணிட்டு விவசாயிகளோட கவனத்தை அப்படியே திசை திருப்பிட்டு அதே சமயத்தில் கொண்டு வந்தது தான் இந்த வேளாண்மை திருத்த சட்டம் இல்லை வேளாண்மை மசோதா அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தான். அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு அரசு குறைந்தபட்ச பாதுகாப்பு விலையை நிர்ணயிக்கும். அதை வந்து அப்படியே புறந்தள்ளி விட்டு இந்த பிஜேபி அரசு என்ன கொண்டு வருதுன்னா கார்ப்பரேட் வந்து நேரடியாக வந்து விவசாயிகள்கிட்ட கொள்முதல் செய்யப்படலாம் அப்படின்ட்டு. கார்ப்பரேட் நேரடியாக விவசாயிகளிடம் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க விற்கிறதான் விலை. அதனால தான் வந்துட்டு பல போராட்டங்கள் நடந்துச்சு. அதுக்கு என்ன எடப்பாடியார் கேட்டார், விவசாயிகள் இங்கே யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரியாக கூட்டணியில் இருக்கிற அதிமுகவுடன் ஓட்டு போடணுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டு வந்தோம். ஸோ இந்த 6000 ரூபாய்க்காகலாம் ஓட்டு போட முடியாது. ஏன்னா அவங்க எப்போ வேணால் இந்த 6000 ரூபா ஸ்கீமை வந்து அவங்க தூக்கி விடலாம். அவங்க ஏதோ பெருசாக செய்யணுங்கக்காகவும் உங்களுடைய கவனத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காகவோ அவங்க இந்த 6000 ரூபாய் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க நினச்சதை அங்கே சாதிச்சிட்டாங்க அப்படின்னா இதை தூக்கி விட்டுருவாங்க. அவங்களுக்கு வேண்டியது அதானி அம்பானி போன்ற தொழிலாளர் முதலைகளுடைய முதலீட்டில் எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. அவங்க முன்னேறிட்டே போகணும் அப்படிங்கிறனால எப்போ வேணால் இந்த 6000 தூக்கி விடலாமே. அவங்க என்ன சமூக நீதி பார்வையோட மக்கள் சிந்தனையோடு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா? இப்போ சமூக நீதி பார்வையோடு மக்கள் சிந்தனையோடு பெண்களுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறதோ இல்லை மாணவர்களுக்கு மற்ற நிறைய திட்டங்களை திமுக கொண்டு வந்திருக்கு அப்படின்னா எக்காலத்துக்கும் அதை தூக்கி விடாது. இன்னும் எத்தனை பேருக்கு அதிகமாக கொடுக்கலாம், இன்னும் வந்து வேறு என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம் தான் யோசிக்குமே தவிர பிஜேபி மாதிரி யோசிக்காது. ஸோ இவங்க இந்த 6000 ரூபாய்க்காக நான் வந்து பிஜேபிக்காகவும் அதிமுகவுக்கும் நான் ஓட்டு போடுறேன், நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா பீகாரில் நிதிஷ்குமாருக்கு நடந்தது தான். எடப்பாடியை கடைப்பில் தள்ளிட்டு தூக்கி வீசிட்டு பிஜேபி ஒருத்தரை நியமிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எந்த திட்டமும் இல்லை. ஏன்னா அவங்க சாதிக்கணும்னு விரும்புகிறதே இந்த தமிழ்நாட்டை பிடிக்கணுங்கிறதுக்காக தான். ஒன்ஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுறதோ நீங்கள் கிடச்சிட்டு இருக்கதோ நீங்கள் வாங்கிட்டு இருக்கதோலாம் எங்கேயுமே கிடைக்க போகிறது இல்லை. பீகார்லங்க நிதிஷ்குமாரை தூக்கி போட்டதுக்கப்புறம் பிஜேபிக்காரர் யாரோ ஒருத்தனை வந்து சிஎம் ஆக்கியிருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா சட்டமன்றத்துக்குள்ளே அந்த ஆள் கஞ்சாவா புகையிலையா என்னன்னு தெரில எதையோ வாய்க்குள்ளே போட்டு புகைச்சிட்டு இருக்கிறாரு. இந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. இன்னும் என்னன்னா உத்தரப்பிரதேசக்கும் சேர்ந்து உழைச்சி நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இன்னும் பீகாருக்கும் சேர்ந்து நம்ம உழைக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தான் அதிக உழைப்பை போட்டு உழைக்கணும். இதை தாண்டி நான் வந்து இந்த 6000 ரூபாய்க்காக நான் பிஜேபி அதிமுக ஓட்டு போகிறேன் அப்படின்னா எடப்பாடியாரும் கிடப்பில் போனதுக்கப்புறம் இதே மாதிரி யாரையாவது கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. வடநாட்டுக்காரனே கூட சிஎம்மாக கொண்டு வந்து உட்கார வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஃபியூச்சரில் இப்போ தள்ளி விட்டாங்கன்னா அண்ணாமலையை கொண்டு வந்து கூட வைக்கலாம், இல்லை நாகேந்திரனை கூட கொண்டு வந்து வைக்கலாம். இவங்க மேலே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்குது. இவங்க நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக உழைப்பாங்களா? ஒன்ஸ் தமிழ்நாடு அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த 6000 எந்த திட்டமாக இருந்தாலும் அவங்க கொடுக்க போகிறதே இல்லை. எல்லா மாநிலங்களையும் இந்தியாவை முழுக்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கவனம் முழுக்க வந்து அதானி அம்பானிக்கு தான் இருக்குமே தவிர மக்கள் சிந்தனைக்காக ஒரு பைசா கூட இருக்காது. அதனால் யோசிச்சு ஓட்டு போடுங்க. அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி.